ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேங்க. அதில் 1 கப் மைதா மாவு சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு இதில் 1/2 கப் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கேங்க. அதை சேர்த்திட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துறேங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்து தண்ணி எதுவும் கலக்காமல் ஃபஸ்ட்டு இது மாவில் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாங்க. இதுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பவுட்ரு சேர்த்திக்கலாம், இல்லைன்னா இது வேண்டாங்க, இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக கேசரி பவுட்ரு சேர்த்திருக்கேங்க கலருக்காக. எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன சின்ன இதாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. எல்லாம் வெந்து நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற மாவும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பெருசு பெருசாக இருக்கிற போண்டாக்களை எல்லாம் சின்ன சின்னதாக உடச்சிக்கலாங்க. எல்லாம் உடச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. நம்ம இதில் சாஸ் எதுவும் சேர்த்த போகிறதில்ல, அதுக்காக ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து ஒரு வாரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நான் சும்மா ஒரு 2 கருவேப்பிலை சேர்த்திருக்கேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. நான் கரம் மசாலாவும் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேங்க. 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டைக்கோஸ், அதை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் அந்த கரண்டியை வச்சு குத்தி விட்டு சின்ன சின்னதாக ஆக்கிக்கலாங்க.
எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.